ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. மே 5, 2024. நாம் அனைவரும் தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். பரமாத்ம சந்திப்பின் சுகத்தினை அடைவதற்கான அனுபவத்தை அதிகரித்து கொண்டே செல்கின்றோம். இதில் மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது. நாம் பகவானோடு பேசுகிறோம், அவருக்கு நன்றி கூறுகிறோம், அவரது அன்பில் மூழ்கி விடுகின்றோம். ஆனாலும் இந்த தவத்தின் பாதையில், முக்கியமாக அமிர்த வேளையில், பல தடைகளும் பிரச்சனைகளும் அவசியம் ஏற்படுகின்றன. ஒவ்வொருவருக்கும் விதவிதமான தடைகள் ஏற்படுகின்றன. சிலருக்கோ சோம்பல் வருகிறது, சிலருக்கோ அழகான எண்ணங்கள் எழுவதில்லை, சிலரது மூளையே அதிகாலை வேளையில் மந்தமாக இருக்கிறது, சிலரின் மீது இரவினுடைய தூக்கத்தின் தாக்கம், கனவுகளின் தாக்கம் இருக்கிறது, சிலர் மீதோ உணவின் தாக்கம் இருக்கிறது, உடலில் ஏதோ நோய் இருந்தால் அதன் தாக்கம் இருக்கிறது. இந்த தடைகள் மனிதரை யோகம் செய்ய விடுவதில்லை, சுகம் நிறைந்த வாழ்க்கையை வாழ விடுவதில்லை. ஆனால் நாம் கவனம் கொள்ள வேண்டும். தடைகள் அவசியம் ஏற்படும். தற்கால உலகில் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ தடைகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சத்தியத்தின் பாதையில் பொதுவாகவே பல தடைகளும் ஏற்படுகின்றன. ஈஸ்வரிய பாதையில் மாயையினுடைய பலவிதமான தடைகள் ஏற்படுகின்றன. ஆனால் நாம் இந்த தடைகளை சகஜமான ரூபத்தில் கடந்து சென்றாக வேண்டும். தடைகளை மன மகிழ்ச்சிக்கான விளையாட்டு என்று கருத வேண்டும். தடைகளை நாம் முன்னேறுவதற்கான சாதனமாக ஆக்கிவிட வேண்டும். தடைகள் நமது விவேகத்தை கூட விழிப்படைய செய்கின்றன. எனவே 2 விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோம். என்ன நடந்தாலும் சரி, நான் முரளியை தவறவிட மாட்டேன். ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்பதனால் தடைகள் அழிந்து போகின்றன. மேலும் நமது தவத்தில் மிகுந்த பலம் கிடைத்து விடுகிறது. 2வது, அமிர்த வேளையில் எழுந்திருப்பது. உங்களுக்கு சரியாக யோகம் வரவில்லை என்றாலும் சரி, அமிர்த வேளையில் எழுந்து ஏதாவது சுயமரியாதையை எழுதி பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் சுயமரியாதையை நினைவு செய்து பயிற்சி செய்யுங்கள். 5 சொரூபங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வெறுமனே அமர்ந்து பாபாவிடம் பேசிக் கொண்டிருங்கள். அந்த நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சி செய்ய வேண்டாம். ஏனென்றால் மனதில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் அதனால் ஆனந்தமும் ஏற்படுவதில்லை. பாபாவிடம் பேசுங்கள். சித்திரத்தை முன்னால் வைத்து அவரிடம் திருஷ்டி பெறுங்கள். எதுவரையிலும் சக்தி வாய்ந்த யோகத்தில் மனம் லயிக்கவில்லையோ, இவ்வாறு பல விஷயங்களை செய்வதால் நமக்கு நல்ல உதவி கிடைக்கப்பெறும். எனவே இந்த சின்ன சின்ன தடைகளால் நாம் பயப்படக்கூடாது. குடும்பங்களில் கூட அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் தடைகளுக்கு காரணமாக ஆகின்றன. சிலருக்கு ஞான மார்க்கத்தில் குடும்பத்தினரிடமிருந்து தடை வருகிறது. தூய்மை தன்மையினை கடைபிடிக்கக்கூடிய காரணத்தினால் பலவிதமான எதிர்ப்புகள் வருகின்றன. இவையெல்லாம் நடக்கவே செய்யும். ஏனென்றால் இது கலியுக உலகத்திற்கு புறம்பான விஷயமாகும். ஆனால் நாம் நமது தாரணைகளின் மீது மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். தடைகள் வரும், சென்றுவிடும். ஆனால் நாம் உறுதியாக சக்தி வாய்ந்தவராக இருப்போமானால் தடைகள் நமக்கு எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாது. நமது தவத்தில் அவை தடைக்கல்லாக இருக்க முடியாது. நமக்கு முக்கியமாக தடைகளாக இருப்பவை சுயத்தின் சம்ஸ்காரங்களே ஆகும். சிலருக்கோ மொபைலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சிலருக்கோ தவறான அழுக்கான விஷயங்களை பார்க்கக்கூடிய ரசனை இருக்கிறது. பின்னர் அதிலிருந்து அவர்களால் விடுபட முடிவதில்லை. கண்களின் ரசனை, மனதின் ரசனை அந்த பக்கம் கவர்ந்து இழுப்பதனால் யோகத்தில் மிகப்பெரிய தடையாக அமைகிறது. ஆனால் யார் ஒருவர் உயர்ந்த தபஸ்வியாக ஆக விரும்புகிறாரோ அவர் தீயவற்றை பார்ப்பது, தீயவற்றை யோசிப்பது, தீயவற்றை கேட்பது என்று இவை அனைத்திலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். எந்தளவிற்கு நாம் இவற்றிலிருந்து விலகி இருப்போமோ அந்த அளவிற்கு நமது மன ஒருமுகப்பாடு மிக நன்றாக இருக்கும். மாறாக ஆன்மீக பார்வைக்கு பதிலாக வேறு எந்த விஷயங்களிலாவது மனம் புத்தி
நமது பார்வை செல்லுமானால் தேக உணர்வு வந்துவிடும். அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் அசரீரியாக ஆக முடியாது. அவர்களுக்கு யோகம் மிகவும் கடினமான சப்ஜெக்டாக தோன்றும். எனவே இப்போது நாம் யோகத்தில் பாபாவிடம் அவர் என்னுடையவர் என்ற உணர்வையும் உரிமையையும் அதிகரித்து கொண்டே செல்வோம். என்னுடையவர் என்ற உணர்வோடு தந்தையின் துணையை பயன்படுத்துவோம். நாம் இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்காக, நமது தடைகளையும் பிரச்சனைகளையும் அழிப்பதற்காக சர்வசக்திவான் தந்தையின் துணையை பயன்படுத்துவோம். பிரச்சனைகளின் நேரத்தில் பாபாவை அழைத்துக் கொள்வோம். பாபா வந்து விடுவார். 1000 கரங்களை கொண்டு நமக்கு உதவி புரிவார். இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகளின் அனுபவமாகும். எனவே பாபாவை அழைப்போம். அவரை அழைப்பது கூட ஒரு யோகமே ஆகும். அவரிடம் உரையாடல் செய்வோம். மேலும் வாழ்க்கையை தடைகளற்றதாக்கி வெற்றி ரத்தினமாகி உயர்ந்த யோகியாக ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.